ரவி கடன் வாங்கினான். இது என்ன காலம்? ரவியோட கஷ்ட காலம். மணி ஸ்கூலுக்கு வர்றப்ப என்ன தேய்ச்சிட்டு வரதில்லையா? எதுக்கு இப்படி பரட்ட தலையோட வந்திருக்க? டிவில டாக்டர் சொன்னாரு மிஸ், எண்ணெய் எல்லாம் சேர்த்தா கொலஸ்ட்ரால் வருமா, அதான் நான் தேய்க்கல. நீங்க 3 பேரும் பரீட்சையில கம்மியா மார்க் எடுத்திருக்கீங்க. மிஸ் நீங்க தானே எல்லாத்துலயும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க கம்மி மார்க் எடுத்து ஃபெயில் ஆகுவீங்கன்னு. நாங்க ஃபெயில் ஆயிடுவோம்னு அப்பவே தெரியும்னு சொல்றீங்களே, இத அப்பவே சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருந்தா நல்லா படிச்சிருப்பியா? நாங்களாவது படிக்கிறதாவது எக்ஸாமுக்கு 20 நிமிஷம் ஒதுக்கி படிச்சிருக்கேன். முன்னாடியே நாங்க ஃபெயில் ஆயிடுவோம்னு சொல்லிருந்தீங்கன்னா அந்த 20 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாம மொபைல்ல கேம் விளையாடியாவது வின் பண்ணிருப்பேன். உங்களுக்கெல்லாம் புத்தி மழுங்கி போச்சுடா. அதுக்கு தான் சாண பிடிக்கிறவன தேடி போனேன், ஒருத்தனும் கண்ணல படல. எதுக்கு? நீங்க தான் புத்தி மழுங்கி போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதான் கூர்மையாக்க அவனை தேடி போனேன். முட்டா பீசுக.